அனைவருக்கும் வணக்கம். சபாஷ் பாபு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், டான்சர், சிங்கர், இப்படி பன்முக திறமைகளை கொண்ட திரு சந்திரபாபு அவர்களை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் சந்திரபாபுவை ஒரு பாடகராக தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன படங்களில் பாடியிருக்கார், என்னென்ன பாடல்கள் பாடியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் அவர் இந்த சினி ஃபீல்டுக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவர் எப்படி சிங்கராக மாறினார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திரபாபு 1929ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் பிறந்தார். இவருடைய தந்தையார் ஜோசப் ராட்ரிக்ஸ் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். சந்திரபாபு பிறந்த சில நாட்கள்லேயே என்னாச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு விஷக்காய்ச்சல் தாக்குது. அப்போது அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிறாங்க, இந்த குழந்தை நீ எங்களுக்கு கொடுத்த ஒரு பிச்சை, இந்த குழந்தைய காப்பாற்று, இந்த குழந்தை பிழைச்சிக்கிட்டான்னா நாங்கள் பிச்சான்னு பேர் வைக்கிறோம் அப்படின்னு சந்திரபாபுவோட பேரண்ட்ஸ் ப்ரே பண்ணுறாங்க. சந்திரபாபு அந்த விஷக்காய்ச்சல்லேருந்து மீண்டு வராரு. அதனால தான் அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஜோசப் பிச்சை, ஜே.பி. சந்திரபாபு, ஜோசப் பிச்சை சந்திரபாபு. சந்திரபாபுக்கு படிப்பில் நிறைய ஆர்வம் இருந்தாலும் அவரால் ஸ்கூலை தாண்டி காலேஜுக்கெலாம் போக முடியல. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா தன்னோட அறிவாளிகள்கிட்ட தான் நிறைய பேசி பழகிட்டு இருந்தார். அதே போல் உலக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுல அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவார். அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மூலமாக ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டாரு. பட்டதாரிகள் பேசுகிற அளவுக்கு இவர் இங்கிலீஷ் நல்லா பேசுவார். அதே போல் உலக விஷயங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். சின்ன வயசில் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஃபிலிம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு ஒரு சினிமா மாதிரி செவுத்தில் போட்டு கட்டுவார் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எப்போவுமே அவர் பின்னால் ஒரு கூட்டம் சுற்றும். அதே போல் மிமிக்ரி பண்ணுவார், நல்ல பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார். ஸோ அவரோட பாட்டை கேட்குறதுக்கும் அவரோட டான்ஸை பார்க்குறதுக்குமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் ஒரு பின்னாலே சுற்றிட்டுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக சாந்தோம் பீச்சில் நடக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்க கேட்குற பாட்டெல்லாம் இவர் பாடி கட்டுவார், மிமிக்ரி பண்ணுவார், டான்ஸ் ஆடி கட்டுவார். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கையில் இருக்கிற காசெல்லாம் இவர்கிட்ட கொடுப்பாங்க. ஒரு சிலர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடெலாம் போடுவாங்க. இந்த ரெகுலராக வர இந்த கூட்டத்தில் முக்கியமான ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் வேதாவும் தபேலா பிளேயர் ராமுவும். இவங்க ரெகுலராக சந்திரபாபு மீட் பண்ணுவாங்க. (1944 to 1949) இது சந்திரபாபுக்கு ரொம்ப ஒரு சோதனையான காலம். இந்த பீரியடை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் பட்ட மன கஷ்டத்துக்கும் மனவேதனைகளுக்கும் அளவே இல்லை, என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய சோதனைகள் எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அப்படிம்பாரு. 1947ஆம் ஆண்டு டைரக்டர் B.S. ராமையா தனாமராவதி அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன கேரக்டர், ஒரு செட்டியார் கேரக்டர் சந்திரபாபுக்கு கொடுத்தாரு. சந்திரபாபுன்னு நடித்தார். ஒரு சினிமாவில் நடித்தோம் அப்படிங்கிற ஒரு பேர் தான் இருந்ததே தவிர அந்த படத்தில் அவருக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஜெமினி அதிபர் S.S. வாசனை பார்த்து சான்ஸ் கேட்குறாரு. பட் ஃபஸ்ட்டு அவரை பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது, அதுக்கே முடியல. அப்புறம் ஒரு சான்ஸ் கேட்குறாரு, கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு லெட்டர் எழுதுறாரு. பாருங்கள் சந்திரபாபு எப்படி எழுதுறாரு பாருங்க. நான் உங்களை பார்த்து சான்ஸ் கேட்டேன், எனக்கு சான்ஸ் கிடைக்கல. என்ன மாதிரி ஒரு நடிகனுக்கே சான்ஸ் கிடைக்கலனா அது ரொம்ப நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காமையே நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, இது ரொம்ப தப்பு. இவ்வளோ பெரிய ஸ்டூடியோலேயே எனக்கு சான்ஸ் தரலனா வேறு யார் கொடுப்பாங்க? எப்படி லெட்டர் எழுதுற பாருங்க. இப்படி ஒரு லெட்டர் எழுதி அதனால் நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி, நான் செத்துட்டா என்னுடைய பாடியை டைரக்டர் B.S. ராமையாட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு எழுதி லெட்டர் பேக்கெட்டில் வச்சுக்கிறாரு. நேராக ஜெமினி ஸ்டூடியோ கேன்டீன் போகிறாரு. அங்கே குடிக்க தண்ணி கேட்குறாரு. கேட்டோன்னே ஒரு ஜக்கில் தண்ணி தராங்க. அந்த தண்ணியை வாங்கிட்டு ஒரு வாரமாக போகிறாரு.
போயிட்டு பேக்கெட்லேருந்து ஒரு பொட்டலத்தை எடுக்கிறாரு. அதில் மயில் துத்தம் இருக்குது. அதை தண்ணியில் கலந்து குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ஒரு 5-6 ஸ்டெப்ஸ் நடந்துப்பார். அப்படியே சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. சந்திரபாபு சுருண்டு விழுந்ததும் நியூஸ் வந்து காட்டு தீயாக பரவுது. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சுந்தரவர்தனுக்கு நியூஸ் போகுது. உடனே அவர் வந்து கம்பெனி வேனை எடுத்துகிட்டு வராரு. வந்து சந்திரபாபு அதில் எடுத்து போட்டுட்டு நேராக கொண்டு போய் சங்கரா கிளினிக்கில் அட்மிட் பண்ணுறாரு. டாக்டர் சங்கரன் வந்து இம்மீடியட்டாக ஃபஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு. கொடுத்தா நைட்டு ஒரு 1:30 மணி சுமாருக்கு இவருக்கு முழிப்பு வருது. அபாய கட்டத்தெல்லாம் தாண்டிடுறாரு. மயக்கமாகவே இருக்கார். நைட்டு ஒரு 1:30 மணிக்கு அப்படி கண் விழிச்சு பார்க்குறாரு. கண் விழிச்சு பார்த்தா சப் இன்ஸ்பெக்டர் ரங்காச்சாரி, சுந்தரவர்தன், அதே போல் காஸ்டியூம் டிசைனர் ஆர் கணேஷ், இவங்கெல்லாம் சுற்றி நிற்கிறாங்க. இந்த காஸ்டியூம் டிசைனர் ஆர் கணேஷ் வேறு யாருமே இல்லைங்க, ஜெமினி கணேஷ் தான். அவர் அந்த டைமில் ஜெமினி ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சப் இன்ஸ்பெக்டர் வந்து என்கொயரி ஆரம்பிக்கிறாரு. உங்கள் பேர்? சந்திரபாபு. விஷம் குடிச்சிங்களா? ஆமாம். ஏன்? சினிமாவில் சான்ஸ் தேடி அலைஞ்சேன், சான்ஸ் கிடைக்கல, விஷம் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் இருக்கிற லெட்டர் எடுத்து கொடுக்குறாரு இன்ஸ்பெக்டர்கிட்ட. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, உங்கள் மேலே சூசைட் அட்டம் கேஸ் போடணும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, இன்ஸ்பெக்டர் சிகரெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இன்ஸ்பெக்டர் வந்து சிகரெட் எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே, ஓ உங்கள் பிராண்டு பிளேயர்ஸா? சாரி, நான் இதெல்லாம் குடிக்க மாட்டேன், எனக்கு கோல்டு ஃப்ளாக் வேணும், கிடைக்குமா அப்படிங்கிறாரு. இன்ஸ்பெக்டர் வந்து ஆள் அனுப்பிச்சு வாங்கிட்டு வர சொல்கிறாரு. அதை பாருங்கள், ஒரு என்கொயரி நடந்துட்டுருக்கு, அதுலேயே பாருங்கள் இவரோட இது. அவர் கேள்வி கேட்குறாரு. இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது எனக்கு சிகரெட் வேணும் அப்படிங்கிறாரு. அவர் கொடுக்குற சிகரெட்டையும் வாங்கிட்டு, இது என்னோட பிராண்டே கிடையாது, கோல்டு ஃப்ளாக் வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. என்கொயரியை முடிச்சுட்டு சப் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, சம்மன் அனுப்புகிறேன், நீ கோர்ட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கேஸ் கோர்ட்டுக்கு வருது. நீதிபதி கேட்குறாரு, ஏன் இப்படி செஞ்ச? எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு, செஞ்சேன். இனிமே இப்படி செய்வியா? சொல்ல முடியாது, செஞ்சாலும் செய்வேன். ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு அவர் கேட்ட உடனே சந்திரபாபு என்ன பண்ணுறாரு, பேக்கெட்லேருந்து நெருப்பட்டி எடுக்கிறாரு. குச்சியை பற்ற வச்சு இப்படி கை வைக்கிறாரு. உடனே நீதிபதி கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது இது மட்டும்தான் தெரியும், ஆனால் அந்த ஹீட் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும், அது மாதிரி தான் நான் பட்ட வேதனை அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா சினிமாவில் நடிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, ஷேக்ஸ்பியரோட ஒரு வசனத்தை பேசி நடிச்சு கட்டுறாரு சந்திரபாபு. இதை பார்த்த உடனே நீதிபதி என்ன பண்ணுறாரு, உங்ககிட்ட இவ்வளோ திறமை இருக்குது, நீ போய் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதனால் நீ பொறுமையாரு, உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் நீ டெய்லி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு அந்த கேஸை முடிச்சு வைக்கிறாரு. சந்திரபாபுவோட விஷயம் வந்து எஸ்.எஸ். வாசனுக்கு தெரிய வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டைமில் வந்து 3 பிள்ளைகள்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த 3 பிள்ளைகள் படத்தில் ஒரு சின்ன கேரக்டரை சந்திரபாபுக்கு கொடுக்குறாரு. இந்த பதிவில் வந்து சந்திரபாபுவோட இளமை பருவம், அவர் ஒரு ஆக்டராக எப்படி மாறினார் அப்படிங்கிறத பார்த்தோம். அவர் ஒரு சிங்கராக எப்படி மாறினார், அவர் என்னென்ன பாடல்கள் பாடியிருக்கார் அப்படிங்கிறத நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.